ஷெட்டிங் ஃபேஸ்னா இப்போ நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க. ஒரு சிலருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 months வரைக்கும் நல்லா இருக்கும், இல்ல 3 monthsல முடி கொட்டிடும். ஒரு 1 month மட்டும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் 3 to 4 months பாத்தீங்கன்னா திருப்பி நார்மலா பழைய மாதிரி இருந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப நம்ம ரூட்டை தான் எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம், பட் ரூட்ல இருக்க ஹேர் பாத்தீங்கன்னா அதுக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடையாது. பின்னாடி இருக்கும் போது நல்லா நியூட்ரிஷன்ஸ் இருந்துச்சு, பிளட் வெசல்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. பட் முன்னாடி வைக்கும் போது அந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் இல்லாததுனால சோ எல்லா ஹேர்ஸுமே ஃபர்ஸ்ட் ஷெட் ஆயிடும், ஃபர்ஸ்ட் விழுந்துரும். ஒரு 10 to 15 days. இப்ப இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே முடி வளருமானா வளராது, ஃபர்ஸ்ட் எல்லா முடியும் கொட்டிடும். 10 to 15 days பாத்தீங்கன்னா வெச்ச முடி எல்லாமே அடாப்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த அடாப்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ரோயிங்னா அந்த ஹேர் வந்து வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு 1000 days தான் அந்த க்ரோயிங் ஹேரோட லைஃப் ஸ்பேன்னா, நான் எடுக்கும் போதே ஒரு 700-800 daysல இருக்கு அப்படின்னா அது ரிமைனிங் ஒரு 200-300 days இருக்கணும். அதுக்கு நியூட்ரிஷன்ஸ் வேணும்.